அமெரிக்கா ஈரான் போரால் தமிழகத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. சென்னை மணலியில் உள்ள ஐஓசி சிலிண்டர் நிரப்பும் நிறுவனத்தில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாடு எரிவாயு சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் வீட்டு உபயோக சிலிண்டர் விநியோகம் பாதியாக குறைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஈரான் அமெரிக்கா போர் நடந்ததுனால சிலிண்டர் கொஞ்சம் லோடு கொஞ்சம் டிமாண்டுக்கு தான் இருக்குது. அதான் வணிக இது பெரிய 19 kg சிலிண்டர் நல்லா வெயிட்டிங்கில் இருக்கிறோம். 14 kg கொஞ்சம் சரியாக லோடாகி நிற்கிறோம். அதனால் சிலிண்டர் தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கும் நினைக்கிறேன். ஒன்று அதெல்லாம் வணிக சிலிண்டர் 19 kg சப்ளை இன்னும் காலையிலேருந்து வெயிட் பண்ணிக்கிறோம். வெளியே இன்னும் லோடு பிடிக்கல. வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலியால் பெங்களூருவில் உள்ள உணவகங்கள் இன்று முதல் மூடப்படும் என்று பெங்களூரு உணவகங்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் எல்பிஜி தேவையில் சுமார் 60 விழுக்காடு சவுதி அரேபியா மற்றும் கத்தார் போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. இச்சூழலில் மேற்காசிய போரால் அந்நாடுகளில் பதற்றம் நிலவி வருவதாலும் ஹார்முஸ் நீரிணை பாதை முடங்கியுள்ளதாலும் இந்தியாவின் எல்பிஜி விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இத்தகைய சூழலில் பெங்களூருவில் உள்ள 3000க்கும் மேற்பட்ட உணவகங்கள் இன்று முதல் இயங்காது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் உணவகங்களை மட்டுமே நம்பியிருக்கும் மாணவர்கள், முதியோர், நோயாளிகள், தினக்கூலி தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவர். பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்தக்கூடாது என பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மேற்காசிய போரின் தாக்கத்தால் சமையல் எரிவாயு சிலிண்டர் தொடர்பாக மத்திய அரசு அவசர கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. ஒரு சமையல் எரிவாயு சிலிண்டர் வாங்கிய பிறகு அடுத்த சிலிண்டர் முன்பதிவு செய்வதற்கான கால இடைவெளி 21 நாட்களிலிருந்து 25 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் பெட்ரோகெமிக்கல் பொருட்களுக்கு பயன்படுத்தப்படும் புரோபேன் மற்றும் பியூட்டேன் ஆகியவற்றை வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் தயாரிப்பிற்கு மடைமாற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $130 தாண்டாத வரை எரிபொருட்கள் விலையேற்றப்படாது என கூறப்படுகிறது. சர்வதேச சந்தையில் நிலவும் போர் பதற்றம் மற்றும் பொருளாதார மாற்றங்கள் காரணமாக இலங்கையில் எரிபொருள் விலை அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளன. 1 லிட்டர் 92 ஆக்டின் பெட்ரோல் $317 95 ஆக்டின் பெட்ரோல் $365 விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் வெள்ளை டீசல் $303 சூப்பர் டீசல் $353 விற்பனை விலை உயர்ந்துள்ளன. மண்ணெண்ணெய் விலையும் லிட்டருக்கு $13 உயர்த்தப்பட்டு $195 நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கையில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். எரிவாயு சிலிண்டர்களை பெறுவதற்காக பல்வேறு இடங்களில் மணிக்கணக்கில் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சந்தையில் நிலவும் தட்டுப்பாட்டை போக்க தேவையான அளவிற்கு எரிவாயு சிலிண்டர்களை விநியோகிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக எண்ணெய் நிறுவனங்கள் உறுதியளித்துள்ளன. சர்வதேச அளவில் எரிபொருட்களின் விலை உயர்ந்திருக்கும் நிலையில் பாகிஸ்தானில் பள்ளிகளுக்கு 2 வாரங்கள் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் உயர்கல்வி நிறுவனங்கள் மாணவர்களுக்கு ஆன்லைனில் பாடம் எடுக்கவும் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் உத்தரவிட்டுள்ளார். எரிபொருள் பயன்பாடு சிக்கன நடவடிக்கையாக அரசு அலுவலகங்கள் வாரத்தில் 4 நாட்கள் மட்டுமே இயங்கும் என்றும் 50 விழுக்காடு பணியாளர்கள் வீட்டிலிருந்தே பணிபுரிய அனுமதி அளிக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.